வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பர்மான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டர் காஜன் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு தடவை செஞ்சால் போதும், அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி, ரொம்பவே சிம்பிள் தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 விசில் மட்டும் விட்டுடலாம். நீங்கள் 1 இல்லாட்டி 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துருச்சு. இதை நான் எடுக்கிறேன். இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். டம்ளரோ இல்லை கிளாஸோ வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இதோட தோலை எடுக்கணும்னு இல்லை, தோலோடு சேர்த்தே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப்பில் இதை அமுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பொட்டேட்டோஸையும் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோட கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மைதா எடுத்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் கோட்டிங்காக. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம பொட்டேட்டோவை டிப் பண்ணிடலாம். நல்லா 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அவுட்டர் ஸ்கின் நல்லா கிறிஸ்பியாக வரணும். இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். இது ரெடியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மைனஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் மைனஸ் சேர்த்துக்கிறேன். இதுவும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் பூண்டு நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் திக்காக இருக்கனால இது நல்லா திக்காக வரும். ஸோ இதை கொஞ்சம் தின்னாக்குறதுக்காக நம்ம பால் ஊற்றி இது தின்னாக்கிக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஊற்றுற மாதிரி இருக்கட்டும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பொட்டேட்டோஸ் எல்லாம் பிளேட் பண்ணிடலாம். இது மாதிரி பிளேட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மைனஸ் மிக்ஸை ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், லைட்டாக மிளகாய் தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்மளோட காஜன் பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன்று சாப்பிட்டுட்டு நிறுத்தவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக இன்னொரு தடவை நீங்கள் செய்வீங்க, நான் பெட் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டிஷ் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.